இதுல ஒரு குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்து. மக்கள் நம்பி இருப்பது, மக்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது ஓட்டு போடுகிற ஒரு வாய்ப்பு தான். வேறு எந்த அதிகாரமும் மக்களிடம் கிடையாது. மக்கள் கையில் இருக்கிற அந்த ஒற்றை அதிகாரத்தையும் பிடுங்குகிற ஒரு வேலை இந்த வாக்கு முறையில் இருக்கிறது என்று சொன்னால் அது குறித்த கேள்வி வரும். அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. தெளிவுபடுத்தல. தேர்தல் ஆணையர் நியமனம் உச்சநீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கித்தான் நியமிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு இவருடைய அமைச்சரை நியமித்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் தேர்தல் ஆணையர் யாருன்னு. அப்ப அவர்களால் முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் எப்படி செயல்படுவார், அந்த அதிகாரி எப்படி செயல்படுவார் என்பதற்கு சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தல் சாட்சியா இருக்கு. அதிலும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கு அந்த தேர்வையை ரத்து செய்துவிட்டு இந்தியா கூட்டணியின் சார்பில் மேயர் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்ப நாம வைக்கக்கூடிய சந்தேகத்திற்கு இன்னொரு பக்கம் விடை கிடைக்குது. ஆமா, அந்த சந்தேகம் நியாயமானதுதான், சரியானதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடப்புகள் இருக்கு. வெறும் சந்தேகமா அது நின்றுடல. நாம் என்ன சந்தேகப்படுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் நடக்குது, நடப்புகள் நடக்குது. பிஜேபி அப்படி செய்யுது. அப்ப பிஜேபி இப்படித்தான் செய்யும் என்று நாம் சந்தேகப்படுகிறோம். பிஜேபிக்கு வேறு ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ராமர் கோயில் என்று சொல்கிறார்கள், அதை தாண்டி கூட சொல்வதற்கு அவர்களிடம் ஏதும் இல்லை. மக்களுக்கு எந்த திட்டத்தை அவர்கள் தரவில்லை. எனவே தேர்தலை சந்திப்பதற்கு அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை. மக்களுக்காக நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எந்த பட்டியலும் இல்லை. எனவே முறைகேடு செய்து மட்டும்தான் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதனால் தான் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியை பின்பற்றிக் கொண்டு தேர்தல் ஆணையரை நியமித்துட்டு அதுக்கப்புறம் 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு வராங்க. 400 சீட்டு எப்படி ஜெயிப்பார்கள்? இந்தியாவில் எங்கேயுமே அவர்களுக்கான கூட்டணி இல்லை. இப்போது அவர்கள் இந்தியா கூட்டணியை கேலி பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கெஜ்ரிவால் அவர்களும் காங்கிரசும் அகிலேஷும் காங்கிரசும் சேர்ந்து 4-5 மாநிலங்களில் கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டார்கள். எனவே வடக்கிலும் கூட இன்றைக்கு பின்னடைவு, தெற்கிலும் பின்னடைவு. எங்கதான் ஜெயிக்கும் பிஜேபி? ஆனா 400 சீட்டு ஜெயிக்கும் சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? எந்த நம்பிக்கையில சொல்றாங்க? எனவேதான் இந்த பிரச்சனை மிக முக்கியமானது. அவர்கள் நம்பி இருப்பது இந்த தேர்வு முறையை, தேர்தல் முறையை. அவர்கள் நம்பி இருப்பது தேர்தல் ஆணையத்தை. எனவே அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்பதனால் தான் தலைவர் அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த எந்த போராட்டமும் அது வீணாய் போனதில்லை. எல்லா போராட்டமும் அது பின்னாளில் வெகு மக்கள் போராட்டமாக வெடித்திருக்கிறது. தலைவர் முதலில் சொல்லும் போது அதை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து அது தேசத்தின் குரலாக ஒலித்திருக்கிறது. நான் பேசி கீழே இறங்கினா 2 பேராவது என்னை விமர்சனம் செய்வார். ஏன் விடுதலை சிறுத்தைக்கு சென்றால் இப்படி நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள் என்று. விடுதலை சிறுத்தைகளை நான் வேறொரு முற்போக்கு இயக்கமாகவோ ஒரு ஜனநாயக இயக்கமாகவோ பார்க்கவில்லை. இதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இது இன்னொரு இடது அமைப்பு என்றே நான் ஆழமாக பார்க்கிறேன். யாருக்கு வரும் அந்த துணிச்சல்? மார்க்ஸ் அதான் திசை. இந்தியாவின் அறிவு நதி டாக்டர் அம்பேத்கர், தமிழகத்தின் அறிவு நதி தந்தை பெரியார். இந்த 2 அறிவு நதிகளும் சேர்ந்து சங்கமிக்கிற கடல் மார்க்ஸ் என்பதை துணிச்சலாக சொல்கிற இன்றைய அரசியல் தலைவர் டாக்டர் தொல் திருமா. இளைஞர்களை லட்சக்கணக்கில் திரட்டினால் போதாது, அவர்கள் ஒரு பாதை காட்ட வேண்டும் அல்லவா? இதோ பெரியார் உரையாடு, இதோ அம்பேத்கர் உரையாடு. ஆனால் நிறைவாக நீ செல்ல வேண்டிய இடம் அதுதான் என்று சொல்கிற அந்த துணிச்சல் தமிழ் மண்ணில் தந்தை பெரியாருக்கு இருந்தது. அடுத்து டாக்டர் தொல் திருமா அவர்களுக்கு இருக்கிறோம். எனவேதான் இயக்கம் வளர வேண்டும் என்று உளவுபூர்வமாக விரும்புகிறேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்று, நீங்கள் எவ்வளவு வளர வேண்டுமோ அவ்வளவு வளர வேண்டும். வளர்ந்தால் எங்கே வருவீர்கள்? நீங்கள் அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார் அல்லவா, இந்த நாடே செல்ல வேண்டிய இடம் சமத்துவம், சோசலிசம், கம்யூனிசம். எனவே அங்கேதான் நீங்களும் வர வேண்டும், நாங்களும் வர வேண்டும். நாம் அங்கே வருவோம், நமக்கு வெற்றி நிச்சயம். தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் இந்த நேரத்தில் வரக்கூடிய தேர்தல் குறித்து கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கும் போது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களோடு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே இன்றைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு வெகு மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். இந்த அளவுக்கு வெகு மக்களை திரட்டி இந்த பிரச்சனையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டிலும் கூட இன்னும் பெரிதாக உருவாகவில்லை. எப்போதுமே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு முதலில் நிற்கிற கட்சி நம்முடைய கட்சி. முதல் குரல் எழுப்புகிற தலைவர் நம்முடைய தலைவர். வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நாம் தான் ஒருங்கிணைத்தோம். இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஆர்ப்பாட்டத்தையும் நாம் தான் ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதமே இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்திவிட்டோம். இப்போது மீண்டும் நடத்துகிறோம். அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற துடிப்பு மற்ற எவரையும் விட நமக்கு ஏன் இருக்கிறது என்றால் அதுதான் நாம் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் கோட்பாட்டை உள்வாங்கிய காரணத்தினால் எந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு இருக்கிறது.
நேற்று மாலைதான் இதே இடத்தில் SC/ST பதவி உயர்வுக்கான அந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இதே இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதே இடத்தில் நேற்று மாலை அந்த மேடையை கூட மாற்றியிருக்க வாய்ப்பில்லை. அதே மேடை இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியே அதே இடத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு விடிந்தவுடன் அடுத்த போராட்டம். நேற்று மாலை அடையும் போது ஒரு போராட்டம், இன்று காலை விடியும் போது ஒரு போராட்டம். நேற்று SC/ST மக்களுக்கான கோரிக்கை, இன்று ஒட்டுமொத்த மக்களுக்குமான கோரிக்கை. SC/ST மக்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரி, களத்தில் நிற்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பதற்கு இதை விட என்ன சான்று வேண்டும்? அந்த பிரச்சனையை எடுத்து நாம் தான் நேற்று போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்திலும் கூட அரசை வலியுறுத்தி இடதுசாரிகளோடு சேர்ந்து சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான சிறப்பு சட்டத்தை நேற்று இயற்றியிருக்கிறோம். நேற்று காலையில் அந்த சம்பவம். எத்தனை நிகழ்வு. அதிகாரத்தில் போய் இன்னும் நாம் முழுதாக அமரவில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அணியில் இருக்கிறோம். அணியில் இருக்கும் போதே நம்மால் நாம் நினைக்கிற சட்டத்தை கொண்டு வர முடிகிறது. களத்தில் நின்று இந்த நாட்டினுடைய திசைவழி போக்கை தீர்மானிக்க முடிகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் கவனிக்கப்பட்டிருக்கிறோம், எழுச்சி அடைந்திருக்கிறோம். இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் தலைவர் சொன்னதை போல ஏற்கனவே 2 வரிகளில் தெளிவுபடுத்தினார். நான் யாருக்கு வாக்கு போடுகிறேன் என்பது இன்னொருவருக்கு தெரியக்கூடாது, ஆனால் நான் யாருக்கு வாக்கு போட்டேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். இந்த பிரச்சனையை இவ்வளவு அழகாக, இவ்வளவு தெளிவாக யாராலும் விளக்க முடியாது. ஐயநாதன் அவர்கள் சொன்னார், எவ்வளவு அழகான துண்டறிக்கை. இந்த துண்டறிக்கை மட்டுமல்ல, இந்த கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து போடுகிற ஒவ்வொரு துண்டறிக்கையும் இப்படித்தான் இருக்கும். எதற்காக போராடுகிறோம், எந்த கோரிக்கை வைத்து போராடுகிறோம் என்பதை, எந்த மக்களுக்காக போராடுகிறோமோ அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே அதற்கு ஏற்ற வகையில், மக்களுக்கு புரிகிற வகையில் அதனுடைய நோக்கத்தை வலியுறுத்தி தலைவர் அவர்கள் வடிவமைக்கிற ஒவ்வொரு துண்டறிக்கையிலும் பின்பக்கத்தில் அந்த நோக்கம் இடம்பெற்றிருக்கும். அப்படித்தான் இதிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா இது மக்களுக்கு புரியாம போயிடும். வாக்கு சீட்டுங்கிறாங்க, வாக்கு இயந்திரம்ங்கிறாங்க, மோசடிங்கிறாங்க. மோசடின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப இவங்களும் போய் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க, இவங்களும் ஜெயிக்கிறாங்க என்று ஒரு குழப்பம் ஏற்படும் மக்கள்கிட்ட. ஒன்று, இவர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் முழுமையாக எதிர்க்க வேண்டும், அல்லது தேர்தலில் பங்கேற்காமல் இவர்களும் புறக்கணிக்க வேண்டும். ஆனால் இவர்களும் பங்கேற்கிறார்கள், மோசடி என்றும் சொல்கிறார்களே என்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு ஏற்படும். இதில் என்னவென்றால், நாம் தெளிவுபடுத்த சொல்லுகிறோம். இதுல ஒரு குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்து. மக்கள் நம்பி இருப்பது, மக்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது ஓட்டு போடுகிற ஒரு வாய்ப்பு தான். வேறு எந்த அதிகாரமும் மக்களிடம் கிடையாது. மக்கள் கையில் இருக்கிற அந்த ஒற்றை அதிகாரத்தையும் பிடுங்குகிற ஒரு வேலை இந்த வாக்கு முறையில் இருக்கிறது என்று சொன்னால் அது குறித்த கேள்வி வரும். அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. தெளிவுபடுத்தல. தேர்தல் ஆணையர் நியமனம் உச்சநீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கித்தான் நியமிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு இவருடைய அமைச்சரை நியமித்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் தேர்தல் ஆணையர் யாருன்னு. அப்ப அவர்களால் முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் எப்படி செயல்படுவார், அந்த அதிகாரி எப்படி செயல்படுவார் என்பதற்கு சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தல் சாட்சியா இருக்கு. அதிலும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கு அந்த தேர்வையை ரத்து செய்துவிட்டு இந்தியா கூட்டணியின் சார்பில் மேயர் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்ப நாம வைக்கக்கூடிய சந்தேகத்திற்கு இன்னொரு பக்கம் விடை கிடைக்குது. ஆமா, அந்த சந்தேகம் நியாயமானதுதான், சரியானதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடப்புகள் இருக்கு. வெறும் சந்தேகமா அது நின்றுடல. நாம் என்ன சந்தேகப்படுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் நடக்குது, நடப்புகள் நடக்குது. பிஜேபி அப்படி செய்யுது. அப்ப பிஜேபி இப்படித்தான் செய்யும் என்று நாம் சந்தேகப்படுகிறோம். பிஜேபிக்கு வேறு ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ராமர் கோயில் என்று சொல்கிறார்கள், அதை தாண்டி கூட சொல்வதற்கு அவர்களிடம் ஏதும் இல்லை. மக்களுக்கு எந்த திட்டத்தை அவர்கள் தரவில்லை. எனவே தேர்தலை சந்திப்பதற்கு அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை. மக்களுக்காக நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எந்த பட்டியலும் இல்லை. எனவே முறைகேடு செய்து மட்டும்தான் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதனால் தான் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியை பின்பற்றி கொண்டு தேர்தல் ஆணையரை நியமித்துட்டு அதுக்கப்புறம் 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு வராங்க. 400 சீட்டு எப்படி ஜெயிப்பார்கள்? இந்தியாவில் எங்கேயுமே அவர்களுக்கான கூட்டணி இல்லை. இப்போது அவர்கள் இந்தியா கூட்டணியை கேலி பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கெஜ்ரிவால் அவர்களும் காங்கிரசும் அகிலேஷும் காங்கிரசும் சேர்ந்து 4-5 மாநிலங்களில் கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டார்கள். எனவே வடக்கிலும் கூட இன்றைக்கு பின்னடைவு, தெற்கிலும் பின்னடைவு. எங்கதான் ஜெயிக்கும் பிஜேபி? ஆனா 400 சீட்டு ஜெயிக்கும் சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? எந்த நம்பிக்கையில சொல்றாங்க?
எனவேதான் இந்த பிரச்சனை மிக முக்கியமானது. அவர்கள் நம்பி இருப்பது இந்த தேர்வு முறையை, தேர்தல் முறையை, அவர்கள் நம்பி இருப்பது தேர்தல் ஆணையத்தை. எனவே அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்பதனால் தான் தலைவர் அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த எந்த போராட்டமும் அது வீணாய் போனதில்லை. எல்லா போராட்டமும் அது பின்னாளில் வெகு மக்கள் போராட்டமாக வெடித்திருக்கிறது. தலைவர் முதலில் சொல்லும் போது அதை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து அது தேசத்தின் குரலாக ஒலித்திருக்கிறது. அப்படித்தான் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையிலும் இன்றைக்கு தலைவர் எடுத்திருக்கிற இந்த போராட்டம் தேசிய அளவில் எதிரொலிக்க போகிறது. இது பிஜேபிக்கு முடிவு கட்ட போகிறது. உண்மையான நேர்மையான தேர்தலை நோக்கி இந்த நாட்டை நகர்த்த போகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூற அமர்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை கூட காலை பாலாஜி கேட்டார், என்ன பேசினீர்கள் என்று கேட்டார். தேர்தல் ஆணையத்தை நேருக்கு நேராக பார்த்து உங்கள் மீது இருந்த நம்பிக்கை முற்றிலுமாக நாங்கள் இழந்துவிட்டோம் என்று அவரை பார்த்து சொன்னதாக நான் சொன்னேன். இப்பொழுது வருகிற போது இந்த படங்களை பார்த்தேன். அதில் அந்த வாக்கு முத்திரை பதித்து தொடர் தொல் திருமா பெயரில் ஒரு பெருக்கல் குறி இன்ட்டு போடப்பட்டிருக்கிறது. நான் சிரித்தபடி பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதலை சிறுத்தை நண்பர் அழைத்து, அவர் பெயருக்கு மேல் இன்ட்டு வரக்கூடாதுங்க, டிக் அடிங்கன்னு. நான் இந்த ரொம்ப கொஞ்சம் ஆழமாக அது கொஞ்சம் புரியணும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எப்போ நீங்கள் காரல் மார்க்ஸும் தந்தை பெரியாரையும் உங்களின் வலதுபுறமும் இடதுபுறமும் அணைத்துக் கொண்டீர்களோ அப்பொழுதே இந்த இயக்கத்திற்கு மரணமும் இல்லை, தோல்வியும் இல்லை, இது முன்னேறி கொண்டே இருக்கும். அத்தகைய ஒரு நல்ல இயக்கத்தை நீங்கள் கட்டி அமைக்கிறீர்கள், மகிழ்ச்சி. தேர்தல் ஆணையரை நாங்கள் நேரிலே சந்தித்த போது நாங்கள் சொன்னோம், ஒவ்வொன்றாக சொன்னோம். சண்டிகரில் நடைபெற்ற, புதுடெல்லியில் நடைபெற்ற எல்லா விவரங்களையும் சொன்னோம். நீதிமன்றம் இந்திய ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் என்று சொல்வார். அந்த நீதிமன்றம் பலமுறை தலையிட்டிருப்பதே உங்கள் தோல்வியை காட்டுகிறது. எனவே இந்தியாவில் 2 முறை தான் இருக்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு. ஒன்று ஆயுதம் தாங்கி போராடி அதிகாரத்தை கைப்பற்றுவது, இன்னொன்று வாக்குச்சீட்டு முறை அதிகாரத்தை கைப்பற்றுவது. எய்தர் பை பேலட் ஆர் புல்லட். டாக்டர் அம்பேத்கருடன் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் முரண்பட்ட இடம் அந்த இடம். டாக்டர் அம்பேத்கருக்கு சமத்துவம் பிடித்திருந்தது, சோசியலிசம் பிடித்திருந்தது. அவரின் அறிவின் உயரத்தை அரசியல் ஜனநாயகத்திலேயே வரித்து விட்டார். சோசியலிச பாதையை அவர் வகுத்து விட்டார். ஆனால் அந்த அதிகாரத்தை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம் கூடாது, ரத்தம் சிந்ததின் மூலம் கூடாது என்று டாக்டர் அம்பேத்கர் மிக உறுதியாக இருந்தார். ஆனால் 52 வரை ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் கம்யூனிஸ்ட். அவர் சொன்னபோது நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டோம் என்பது வேறு. ஆனால் சொந்த அனுபவத்தில் இந்த முறை சரியல்ல, இது பெரிய இழப்பு என்று சொல்லி இந்திய வரலாற்றிலேயே ஆயுதம் தாங்கி போராடி சொந்த அனுபவத்தில் ஆயுதத்தை கீழே போட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் கோடியிட விரும்புகிறேன். எனவே 2 முறை தான் இருக்கிறது. இல்லை என்றால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். இன்றுள்ள அரசியல் ஜனநாயகத்தில் சட்ட முறைமைகளை எல்லாம் சீர்தூக்கி ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும், இந்திய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும், உலகம் முழுவதும் இருக்கிற அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும் நமது இந்திய அரசியல் சாசனத்திற்கு நிகர் இல்லை என்பதுதான் வெளிப்படை உண்மை. அதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் மிக மிக சிறந்த அரசியல் ஜனநாயகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அரசியல் ஜனநாயகத்தின் மையம் நாடாளுமன்ற ஜனநாயகம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மையம் தேர்தல் ஜனநாயகம். எனவே தேர்தல் ஜனநாயகம் சீரழிந்தால் நாடாளுமன்ற ஜனநாயகம் சீரழியும், நாடாளுமன்ற ஜனநாயகம் சீரழிந்தால் அரசியல் ஜனநாயகம் சீரழியும். பிறகு வேறு பாதை. நான் நேரடியாகவே நாட்டின் பிரதமரை, உள்துறை அமைச்சரை, தேர்தல் அதிகாரிகளை பார்த்து நாம் கேட்கிறோம், இந்த முறை தோற்றுவிட்டால் அடுத்து எங்கே செல்வது? நீங்களே ஆயுதத்தை தூக்க சொல்கிறீர்களா? அதுபோல ஒரு நிலைமை வந்தால் நாட்டை காக்க, ஜனநாயகத்தை காக்க ஆயுதம் தாங்குகிற போராட்டத்திற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்குதான் எய்தர் பை பேலட் ஆர் புல்லட் என்று நாங்கள் இன்றைக்கும் வைத்திருக்கிறோம். எங்கேயும் தலித் மக்கள் மீது படுகொலை, எங்கேயும் ஜனநாயக படுகொலை, நம்பிக்கையே இல்லை என்று ஆகிவிட்டால் என்ன செய்வது? புரட்சிக்காரர்கள் என்றால் ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. டாக்டர் அம்பேத்கரின் அந்த புத்தகத்தை தூக்கினாலே போதும், நாட்டில் பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த முறைக்கு தள்ளிவிடக் கூடாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பல்வேறு குழுக்கள் ஆயுதம் தாங்கி போராடி ஜனநாயக முறைக்கு வருகிறார். அப்படி என்றால் ஜனநாயக முறை வென்று இருக்கிறது.
டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனம் வென்றிருக்கிறது. இந்த முறை உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லை. மோஸ்ட் டாலரன்ஸ் டெமோக்ரசி இன் தி வேர்ல்ட். அதுதான் இன்றைக்கு இந்தியா, பிரிட்டன், அமெரிக்கா இங்க தடுமாறுகிறது. ஒருவர் ஏ என்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், இல்லை என்றால் பி என்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். ஆனால் உலகத்திலே டாக்டர் அம்பேத்கர் தான் ஏ என்ற கட்சிக்கும் வாக்களிக்கலாம், பி என்ற கட்சிக்கும் வாக்களிக்கலாம், தேவைப்பட்டால் சி என்ற கட்சியும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னது உலகத்திலேயே டாக்டர் அம்பேத்கர் ஒருவர் தான். எல்லாத்திலும் சீலிங், பர்த் கண்ட்ரோல் மாதிரி பிரிட்டன், அமெரிக்காவில் சீலிங், அதை தாண்டி போக முடியாது. ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. இந்த ஆலயத்தை கட்ட முடியுமா? அமெரிக்காவில் செனட் அதிகாரத்தை செனட் அனுமதிக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு நடிகைக்கு கோயில் கட்டலாம், கடவுளாக அவர் ஏற்றுக்கொள்ளலாம். அது மனசாட்சி சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அதிலே தலையிடாது என்று சொன்னார். இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா, பிரிட்டனில், அமெரிக்காவில் இருக்கிறதா? எங்கே இருக்கிறது? இங்கேதான் இருக்கிறது. உச்சம் இது. அரசியல் ஜனநாயகத்தின் உச்சம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உச்சம், தேர்தல் ஜனநாயகத்தின் உச்சம், சட்டத்தின் ஆட்சி முறையின் உச்சம் இது. இப்படி செதுக்கி செதுக்கி தந்ததை அடித்து நொறுக்குவதற்கு இன்றைக்கு நாடாளுகிறவர்கள் தயாராகி விட்டார். எனவே இவர்களை தோற்கடிக்க வேண்டிய இந்த முறை கூட நாங்கள் கூட சொன்னோம். இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் முறை கூடாது என்கிறது, வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்கிறது. இதில் ஏற்பதில் உங்களுக்கு என்ன தடை? காலம் இப்படியே செல்லாது. ஜனநாயகத்தில் ஜனநாயகம் புரண்டு கொடுக்கும். எப்பொழுதுமே வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக இருக்கும். அப்பொழுதுதான் ஜனநாயகம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா கணிப்புகளையும் மீறி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நம்முடைய கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். இங்கே மேடையிலே வீட்டிருக்கிறவர்கள் கூட இந்தியாவின் அதிகாரத்திற்கு வருகிற வாய்ப்பும் சூழலும் ஏற்படுகிற பொழுது நாம் ஒரு சொட்டு மையில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்துவிட முடியும். ஆனாலும் அதற்கான போராட்டங்கள் தேவைப்படுகிறது. நாம் போராடுவோம், இணைந்து செயல்படுவோம். நாடு நகரமெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நொடியும் நமக்கான சிந்தனை என்பது இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான். பிஜேபி ஒரு நொடி கூட எங்கள் கட்சியினுடைய தீர்மானத்தில், இந்தியாவில் எனது கூற்று சரியாக இருக்குமேயானால் முதல் தீர்மானத்தை நாங்கள் போட்டோம். இந்திய நாடாளுமன்றத்தில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மதச்சார்பின்மையை, பன்முகத்தை காப்பதில் முற்றிலுமாக பிஜேபி அரசு தவறிவிட்டது. அதற்கு நேர் எதிராக நடைபோடுகிறது. எனவே ஒரு நொடியும் இது ஆட்சியில் நீடிக்கக்கூடாது. அதற்கான ஒரு விரிந்த மேடை ஒன்று அமைக்க வேண்டும். ஜனநாயக மேடை, முற்போக்காளர்களின் மேடை. அந்த மேடை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அந்த மேடையை வலுவாக்குவதில் டாக்டர் தொல் திருமா போன்றவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டையே அவர் நடத்தியிருக்கிறார். ரொம்ப விடுதலை சிறுத்தைகளை பார்க்கிற போதெல்லாம் நான் பேசி கீழே இறங்கினா இரண்டு பேராவது என்னை விமர்சனம் செய்வார். ஏன் விடுதலை சிறுத்தைக்கு சென்றால் இப்படி நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள் என்று. விடுதலை சிறுத்தைகளை நான் வேறொரு முற்போக்கு இயக்கமாகவோ ஒரு ஜனநாயக இயக்கமாகவோ பார்க்கவில்லை. இதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இது இன்னொரு இடது அமைப்பு என்றே நான் ஆழமாக பார்க்கிறேன். யாருக்கு வரும் அந்த துணிச்சல்? மார்க்ஸ், அதான் திசை. இந்தியாவின் அறிவு நதி டாக்டர் அம்பேத்கர், தமிழகத்தின் அறிவு நதி தந்தை பெரியார். இந்த இரண்டு அறிவு நதிகளும் சேர்ந்து சங்கமிக்கிற கடல் மார்க்ஸ் என்பதை துணிச்சலாக சொல்கிற இன்றைய அரசியல் தலைவர் டாக்டர் தொல் திருமா. இளைஞர்களை லட்சக்கணக்கில் திரட்டினால் போதாது, அவர்கள் ஒரு பாதை காட்ட வேண்டும் அல்லவா? இதோ பெரியார் உரையாடு, இதோ அம்பேத்கர் உரையாடு, ஆனால் நிறைவாக நீ செல்ல வேண்டிய இடம் அதுதான் என்று சொல்கிற அந்த துணிச்சல் தமிழ் மண்ணில் தந்தை பெரியாருக்கு இருந்தது. அடுத்து டாக்டர் தொல் திருமா அவர்களுக்கு இருக்கிறோம். எனவேதான் இயக்கம் வளர வேண்டும் என்று உளவுபூர்வமாக விரும்புகிறேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்று, நீங்கள் எவ்வளவு வளர வேண்டுமோ அவ்வளவு வளர வேண்டும். வளர்ந்தால் எங்கே வருவீர்கள்? நீங்கள் அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார் அல்லவா, இந்த நாடே செல்ல வேண்டிய இடம் சமத்துவம், சோசலிசம், கம்யூனிசம். எனவே அங்கேதான் நீங்களும் வர வேண்டும், நாங்களும் வர வேண்டும். நாம் அங்கே வருவோம். நமக்கு வெற்றி நிச்சயம், தோல்வியும் இல்லை, மரணமும் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.